ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ பன்னீர் வெஜ் கடாய் அதான் பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு. சீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், பெப்பர் 10, கொரியாண்டர் சீட்ஸ் 1 ஸ்பூனு, அப்புறம் சோம்பு 1 ஸ்பூன், எல்லாத்தையும் நல்லா, அப்புறம் ரெட் சில்லி 1 தான் எடுத்திருக்கேன். உங்கள் ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. சில பேர் 4, 5 அந்த மாதிரி ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்க எடுத்துக்கோங்க. கிட்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காண்டி ஒரே ஒரு ரெட் சில்லி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பெப்பருமே 10 போடணுமா கிட்ஸுக்கு அப்படின்னா ஆப்ஷனல் தான். ஏன்னா நான் அந்த பவுடர் நிறைய கன்சிஸ்டன்சி, நிறைய பவுடர் வரும். ஸோ நான் இதிலேருந்து 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்தளவுக்கு ஸ்பைஸ் இருக்காது, அதனால இவ்வளோ பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பெரிய ஆனியன் இந்த மாதிரி க்யூபாக லேயராக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கேப்சிகமும் இந்த மாதிரி லேயராக எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவல் ஆஃபாக இருக்கட்டும். ஆனியன் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி. அப்புறம் ஒரு ஆயில் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு ஆனியனே கேப்சிகமே நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெஜிடபிள்ஸையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பீன்ஸ்லாம் டக்குன்னு வெந்துடும். ஸோ ஆனியன் பீன்ஸ்லாம் வேக வைக்கிறப்ப டர்மரிக் பவுடரும் சால்ட்டும் போட்டு வேக வச்சிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். நெக்ஸ்ட் நான் பன்னீர் எனக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணும், ஏன்னா ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கனால அதையும் எண்ணெயில் போட்டு ரோஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு பிக் ஆனியன், பெரிய ஆனியன் எடுத்து நல்லா சாப் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு லைட்டாக தான் சால்ட் போட்டு வேக வச்சுருப்போம். ஸோ இங்கே நம்ம கிரேவிக்கு நிறைய சால்ட் தேவைப்படும்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சோம்பு, சீரகம், சில்லி பவுடர் எல்லாம் ஒரு ரெட் சில்லி எல்லாம் வறுத்து வச்சுருந்தேன்ல, அதை குறை அரைச்சி வச்சுக்கோங்க. 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தக்காளி டக்குன்னு வேகணும், அந்த கிரேவி கிடைக்கணுன்றதுக்காண்டி லைட்டாக மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி கூட வறுத்துக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகணும். ஸோ அது வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வதக்கிக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஜீரக பவுடர் 1 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன். நான் ஒரு வேளைக்கான அளவு தான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெட் சில்லிஸ் பவுடர் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்பைஸ் அதிகம் பிடிக்கும் அப்படின்னா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, அது உங்கள் சாய்ஸ் தான். அப்புறம் மசாலாம் அடி பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காண்டி லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த மசாலோட பச்சை வாசனை போகிற வரையும் கொதிக்க வச்சுக்கோங்க. அப்புறம் வறுத்த பொட்டேட்டோ, வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்போம்ல, பீன்ஸ், கேரட், ஆனியன், கேப்சிகம் அதெல்லாம் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு பண்ணுறேன், செமி கிரேவி மாதிரி பண்ணல, ஸோ ட்ரை கிரேவி மாதிரி பண்ணலை. ஸோ எனக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இதே நீங்கள் செமி கிரேவி, நல்லா ட்ரை கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா வற்ற வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பன்னீரை போடுங்க. ஃபஸ்ட்டே பன்னீர் போட்டிங்கன்னா அது குழஞ்சி போயிடும், நல்லா இருக்காது. ஸோ பன்னீர் லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோர் போடுங்க. அப்புறம் பட்டர் 2 பார் மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன், அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சிக்காண்டி. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக ஆட் பண்ணி ஒரு 2 to 5 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கிரேவி எவ்வளோ வேணும், தண்ணி நிறையா இருக்கணுமா, ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணுமா, இல்லை தண்ணி கம்மியாக ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்லாம், ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம், இட்லியோட கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பபாய், see you on the next video.